வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இன்னைக்கு ஒரு கிளாசிக் காம்பினேஷன் பத்தி பேச போறோம் போல இருக்கே. லக்னம் துலாம், ராசி மகரம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாப்பா, இது ஒரு செம பேலன்ஸ்டு காம்பினேஷன். ஏன்னா துலாம் லக்னம்னா சுக்கிரன், அதாவது அழகு, வசீகரம், ஒரு ராஜதந்திரமான பேச்சு. மகர ராசினா சனி, அதாவது கடின உழைப்பு, லட்சியம், ஒரு பிடிவாதம். சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள்ங்கிறதால இவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் விட உழைப்பால வர்ற வசதி தான் அதிகமா இருக்கும். அப்போ இவங்க பார்க்க ரொம்ப சாஃப்டா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பாங்கன்னு சொல்லு. அதேதான், துலாம் இவங்களுக்கு ஒரு மென்மையான தோற்றத்தை கொடுக்கும். எல்லாரோடையும் இனிமையா பழகுவாங்க. ஆமா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா தங்களோட கொள்கையிலிருந்து ஒரு இன்ச்சு கூட மாற மாட்டாங்க. எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இவங்கள சுத்தி எப்பவுமே ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும். ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்களா? சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிறதால பார்ட்னர் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா மகர ராசி சனி இவங்களுக்கு சின்ன வயசுலயே பெரிய பொறுப்புகளை கொடுத்துடுவார். அதனால ரொம்ப மெச்சூர்டா நடந்துப்பாங்க. வீட்டை ரொம்ப அழகா ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கெஸ்ட் யாராவது வந்தா அவங்கள உபசரிக்கிறதுல இவங்க தான் பெஸ்ட். சரி, இவங்க என்ன மாதிரி வேலை அல்லது பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்? இவங்களுக்கு நிர்வாக திறமை பிறப்பிலேயே இருக்கும். ட்ரெஸ், ஜுவல்லரி, பியூட்டி பார்லர் இல்லனா ரியல் எஸ்டேட் இதிலெல்லாம் கொடி கட்டி பறப்பாங்க. அதே மாதிரி சட்டத்துறை அல்லது பேங்கிங் செக்டார்ல இவங்க பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க. இவங்க ஒரு நேர்மையான முதலாளியா இருப்பாங்க. லாபத்தை விட குவாலிட்டி தான் முக்கியம்னு நினைப்பாங்க. காசு விஷயத்துல இவங்க எப்படி கைய மீறி செலவு பண்ணுவாங்களா? சுக்கிரன் ஆடம்பரமா இருக்கணும்னு சொல்லும். ஆனா மகர ராசி சனி பிளான் பண்ணி செலவு பண்ணுன்னு தடுப்பார். அதனால இவங்க பெரும்பாலும் நிலம், வீடு, தங்கம்னு அசையா சொத்துக்கள் மேல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 35 வயசுக்கு அப்புறம் இவங்க ரேஞ்சே வேற லெவல்ல இருக்கும். கைய மீறி செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா தரமான பொருளுக்காக எவ்வளோ வேணா செலவு செய்வாங்க. ஹெல்த்ல ஏதாவது ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையா? கண்டிப்பா. துலாம் லக்னம்னா சிறுநீரகம், அதாவது கிட்னி மற்றும் முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. நிறைய தண்ணி குடிக்கணும். மகரம் எலும்பு மற்றும் மூட்டு வலிகளை கொடுக்கும். இவங்க எப்பவும் ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கிறதால ஸ்ட்ரெஸ் வரலாம். அதனால மெடிடேஷன் பண்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்க விஷயத்துல இவங்க எப்படி நடந்துப்பாங்க? ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லாம உலக அறிவையும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா ஒழுக்கம்னு வந்துட்டா மகர ராசியோட கண்டிப்பு வெளியே வந்துடும். பிள்ளைங்க இவங்கள ஒரு ரோல் மாடலா தான் பார்ப்பாங்க. இவங்க பிள்ளைங்க வளர்ந்த பிறகு இவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க. இவங்களுக்கு டிராவல் பண்றது பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஆனா சும்மா ஊர் சுத்த மாட்டாங்க. நேச்சர் அதிகமா இருக்கிற இடங்கள் இல்லனா பழமையான வரலாற்று இடங்களுக்கு போக ரொம்ப விரும்புவாங்க.
வெளிநாடு போற வாய்ப்பு இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அந்த பயணங்கள் மூலமா இவங்களுக்கு நிறைய புது கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். மொத்தத்துல சொல்லப்போனா மகர ராசி துலாம் லக்னம் காம்பினேஷன் ஒரு கம்பீரமான ஜாதகம். இவங்க கிட்ட இருக்கிற அந்த நிதானமோ ராஜதந்திரமோ இவங்கள வாழ்க்கையில ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். அந்த பிடிவாதத்தையும் சின்ன சின்ன மனக்குழப்பத்தையும் மட்டும் விட்டுட்டா இவங்க தான் இந்த உலகத்துக்கே ஒரு வழிகாட்டி. செம்மப்பா, அன்பும் அதிகாரமும் சேர்ந்த ஒரு அழகான வாழ்க்கைன்னு சொல்லு. ரொம்ப தெளிவா சொன்ன. தேங்க்ஸ். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.